சீர்வரிசை பண்ணுங்க. இந்த வரமா. அக்கா போங்க, இத வரேன். இரு. வச்சுக்கோங்க. நகர சிம்ரன், ஊர்க்காரங்க எல்லாம் வாங்கம்மா, வந்து நலங்கு வைங்க வாங்க. நான் எங்க இருந்தோ வந்தேன். எனக்கு இப்படி ஒரு சொந்தத்தை அந்த கடவுளே உருவாக்கி கொடுத்திருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா நாம வந்த நேரம் இந்த குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் மறைஞ்சு இப்போ வீடே சந்தோஷமா இருக்கு. இப்போ வீடே விழா கோலமா இருக்கு. அதெல்லாம் நினைக்கும் போது உலகத்துல இருக்கிற மொத்த சந்தோஷத்தையும் நானே அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு திருப்தி. டேய் மருது, மேல என்ன புதுசா ரிலீஸ் ஆன படம் ஓடிட்டு இருக்கா? அப்படி பார்த்துட்டு இருக்க? அது அப்புறம் பார்த்துக்கலாம். இதை பாரு, ருத்ரா பிரிமணிஷா இருக்கா, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, கீழே ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்க படுத்துட்டு இருந்தா எப்படி? வா, மரியாதையா இங்க இருந்து போயிடு. என்னடா இப்படி சொல்ற? நீ ருத்ரா சித்தப்பாடா, அப்பா ஸ்தானம். இப்படியே லோக்காடு சொன்ன கேளு. தப்பு தப்பு. வா. நீ அட்வைஸ் பண்ணி நான் கேட்கணுமா? போட, பந்தி ரெடியா இருக்கும், போய் நல்லா தின்னுட்டு வேலையை பாரு. டேய், அப்படி என்னடா உனக்கு கோவம்? அப்படி என்ன கோவம்? உனக்கே தெரியும் நீ எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு. எல்லா தப்பையும் மன்னிச்சு மறுபடியும் முத்தர் சொன்ன வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கான்ல, அவ்வளவு நல்ல உண்டாவன். ஆனா நீதான் இது பாரு, இன்னும் அவன் மேல கோவமா இருக்காத. தயவு செஞ்சு அவனை புரிஞ்சுக்கோ. வா, முத்தரசன் சந்தோஷப்படுவான். ஏய், என்னடா சும்மா முத்தரசன் முத்தரசன் முத்தரசன்? யாரா முத்தரசன்? முத்தரசன் அண்ணன்டா, நான் தம்பி தானடா. என்னைக்காவது ஒரு நாள் நான் சாப்பிட்டலாம், என்ன பண்றேன் ஏது பண்ணு ஒரு வார்த்தை எனக்கு கேட்டு பாருடா. இங்க பாரு, நானும் மனுஷன் தான்டா. எனக்கு ஆசை பாசம் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்குன்ற எண்ணெல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கான சூழ்நிலை இங்க இல்லவே இல்ல. முத்தரசன் முத்தரசன் முத்தரசன், அதான் என்ன எல்லாரும் ஓரம் கட்டி ஒதுக்கி உட்கார வச்சிட்டீங்களே. சந்தோஷம் இல்ல? ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களா? கூப்பிட்டாரா? எதுக்காக கூப்பிட்டாரு? இந்த வீட்டுல எனக்கு உரிமை இருக்கு, இந்த சொத்துல எனக்கு உரிமை இருக்கு. நாளை பின்ன கோர்ட்டு கேஸ் போனா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயம்டா. அதுக்குதான் கூப்பிட்டாரு. கூப்பிட்டாரா? சே டேய் போட. சும்மா சொத்து சொத்துன்னுட்டு. அவனுக்கு சொத்தோட முக்கியம். கேட்டா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு நீங்களாம் தானே முக்கியம். நீ என்ன அவனை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க? இந்த பாரு, நீ ஏன் தான் அவன் மேலே இவ்வளோ கோபமா இருக்கியோ? கீழே பாரு, கௌதம் ஜனனி, கார்த்திக் சிம்ரன், முத்தரசன் கூட வெண்ணிலோட ஜோடியா நிற்கிறான். பாவண்டா கலை, நீ எல்லாம் தனியா நின்று இருக்கா. அவன் ரொம்ப
ரொம்ப வருத்தப்படவாடா வாடா. வருத்தப்படுவாளா? யார் கலையா? டேய், அவதான் எப்பவோ உங்களோட வந்து சேர்ந்துட்டாள. எனக்கு நீ யாரா இருக்கா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அனாதை மாதிரி தானே. சோறு போடுறதுக்கு கூட ஒரு நாதி இல்லாம தானடா இருக்கேன். என்னடா இது சொன்னாலும் அதுக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போட்ட மாதிரியே பேசிட்டு இருக்க? இது பாரு, எல்லாருக்கும் மேல அக்கறை இருக்கு, எல்லாருக்கும் மேல பாசம் இருக்கு. அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். நீப்பா எந்திரிச்சு வா, போலாம் வா. டேய், விரா. சும்மா கூப்பிட்டுக்கிட்டு இங்க பாரு. நான் ரொம்ப பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். மரியாதை எங்க இருந்து போயிடு. இதை பாரு, நானும் ரொம்ப பொறுமையா கூப்பிட்டு இருக்கேன். எனக்கும் உன் மாதிரியே கோபம் வரும். ஆனா இப்ப வராது, சத்தியமா வராது. டேய், வாடா விரா. வருது. என்னடா நீ எனக்கு சரிசமமா நின்னு பேசுறல? அந்த அளவுக்கு எனக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டானுங்க. ச்சே, எப்போ 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 நீங்க வந்து அப்பயே என் மரியாதை எல்லாம் போச்சு. இங்க பாரு, அடிச்சு போட்டா கூட கேட்க நாதி இல்லாத அனாதை தானடா நீ. வந்துட்டான். ஒரு சொல்ற கேட்டுக்கோ. இது வரைக்கும் நான் உன்கிட்ட சொன்னது இல்லைல்ல. எப்போ உன் காலனி இந்த வீட்டுக்குள்ள பட்டுச்சோ அப்பவே எல்லாரும் என்ன இந்த வீட்டுல இருந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனி மரமானண்டா. அன்னைக்கு காலம் வந்தா இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கேன். பார்த்தல இந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது கூட எப்படி படுத்துதான் பார்த்தல. அப்படிதானே என்ன ஆக்கிட்டீங்க. அக்கா வாங்க, நலங்கு வைங்க. வந்து வந்து ஏன்டா 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 உங்களை நான் என்னடா தப்பு பண்ணேன்? அப்படி என்ன தப்பு பண்ணேன்? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் தப்பானுவேன். ஆனா நீங்களும் ரொம்ப நல்லவங்க, அப்படிதானே? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நின்ன வேண்டாம். மரியாதை. டேய், அனாதை பையல போடா. டேய் விடுறா, நான் அனாதையாவே இருந்துட்டு போறேன். அதை அப்புறம் பேசிக்கலாம். நீ இப்ப வாடா. டேய், சொல்லிட்டே இருக்க போடா. ஏய் ஆமல, ஐயோ, என்னடாச்சு? என்னாச்சு? என்னாச்சு? என்னடா பிரச்சனை? ஒண்ணும் இல்லடா, எனக்கு சத்தம் கேட்டு செக்கல. டேய் ஒண்ணும் இல்லடா, கொஞ்சம் பேச என்னடா மாட்டா. பிரச்சனை? டேய் சொன்ன கேளுடா, பேச பேசுறா. மாட்டா. என்னடா பண்ண அவன? டேய் உன்னதான் டேய், நான் சொன்னா கேப்பையா கேட்க மாட்டியா? கேப்ப. அப்ப வாய் மூடிட்டு இரு. டேய் மருது, இதை பாரு, நீ என்ன வேணா சொல்லிட்டு போடா. ஆனா நான் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தான்டா. வா வா, கீழே போன வா. அண்ணே, சின்ன மாமா பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவர் ஏதோ கோவத்துல பேசிருப்பாரு. நீங்க அதை மனசுல வச்சுக்காதீங்க. நான் எதையும் மனசுல வச்சுக்கலாமா? டேய் வாடா, சொன்னாக்கல வா. டேய், அண்ணா, போயிடு. இல்ல இல்லனா மாமா, புரியல என்ன டேய், பண்ணு? டேய், டேய் நீ வாய் மூடுன்னு சொன்னா நான் வாய் மூடிட்டு, நான் சொன்னா நீ வாய் மூடு. ஏன் முன்னாடி கேட்டிட்டு பேசுற? டேய், ஐயோ, டேய், மாமா. டேய், கைடா, டேய், டேய், கைடா, டேய், வச்சு பாரு கைய. சொன்னா டேய், சொன்னா கேளு. யார் மேல கைய வைக்கிற? இந்த பாரு, என் தம்பி அந்த பாசமா மேல வச்சிருக்க. ஆனா அவன் என் நண்பன்டா. டேய் உன்னோட இவன் தான் எனக்கு முக்கியம். அவனால ஒரு கீரல் பட்டுச்சு, வெட்டி டேய், டேய், பொடி டேய், போட்டு டேய், நாளைக்கு டேய், தெரியும். டேய், டேய், ஏற்கனவே வா, வா. டேய், டேய், ஏன்டா? டேய், பேசாம இருடா. டேய், டேய், அறிவு வருது. இருக்கா அவனுக்கு? கீழே ஒரு விசேஷம் நடக்குது. ஏன் பொண்ணு வேற, அவன் பொண்ணு வேறயாடா? அவன் பொண்ணு வந்து ருத்ரா பாப்பா ஃபங்க்ஷன்ல வந்து இருப்பா. அதை விட்டுட்டு பெரிய பெரிய இவன் மாதிரி உட்கார்ந்து என்னடா? டேய், ஸ்வேதா குடும்பம் போய் பாருடா. டேய், போய் பாருடா. சும்மா இரு. சாடறதுக்குள்ள சிங் சாக்னு. டேய், போடாங். டேய், டேய். தேவையில்லடா. போ, போய் பின்னாடி அவகிட்ட ஜாடற தட்டு போ. டேய், ஐயோ, சும்மா இருடா, டேய். என்ன டேய், முத்து மருது. மாமா? டேய், என்ன மாமா நீ? மாமா, நம்ம வீட்ல ஒரு விசேஷம் நடக்குது. பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா. இப்ப போய் இப்படி பண்ணலாமா? அண்ணே, கூட்டிட்டு போங்கண்ணே. அதுக்கு இவனை கைய பண்ணாம. ஏய், வெட்டி போட்டுற சொல்லிட்டேன். டேய், டேய், சும்மா இருடா. மாமா, சொல்றத கேளு. அண்ணே, கூட்டிட்டு போங்கண்ணே. வாடா. டேய், வாடா. ஏன்டா இப்படி? உன் மேல எப்படி அவன் கை வைக்கிறான்? டேய், திரும்பி பார்க்காத, வாடா. வா.
வேற யாருக்காகவும் வர வேண்டாம். உங்க மனசாட்சிக்காக வாங்க சின்ன மாமா. இந்த வீட்ல எத்தனை நாள் முத்து மாமா எல்லாரையும் சந்தோஷமா பாத்துட்டு இருந்திருப்பாரு. அவர் மனச நோக விட்டா நல்லா இருக்குமா? உங்க மனசாட்சியை நீங்களே கேட்டு பாருங்க. அதுவே உங்களுக்கு உண்மையை சொல்லும். மனசாட்சியா? எது மனசாட்சி? இதோ இப்ப எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சாரு. ஃப்ரெண்டு முக்கியம், தம்பி முக்கியம். எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறது. இதுதான் மனசாட்சி இல்ல? இங்க பாருங்க, நான் தப்பானவன் தான், நிறைய தப்பு பண்ணிருக்கேன். ஆனா அதுக்காக குழந்தை விஷயத்துல நான் எங்குமே விட்டு தந்தது இல்ல. அண்ணன் குழந்தை ஏன் குழந்தை மாதிரி தான் நான் பாத்துக்கிட்டேன். அப்படி ஒரு குழந்தை பறிச்சல்றப்போ அதுல கலந்துக்கணும் எனக்கு ஆசை இருக்காதா? நீங்க எல்லாரும் மருதுனா தப்பானான்னு பிக்ஸ் ஆயிட்டீங்க. அதுதான் நீங்க யாரும் என் இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. எதுக்கு அப்படி பேசுறேன்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. நீங்க நல்லா இருங்க, அது போதும். ஐயோ என்ன சின்ன மாமா, உங்க நிலைமையில இருந்து நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். அண்ணன் குழந்தை வேற, என் குழந்தை வேற இல்லன்னு சொல்றீங்கல்ல. சும்மா வாயால தான் அப்படி சொல்றீங்களே தவிர அது உண்மைன்னா தயவு செஞ்சு வந்து ஃபங்க்ஷன்ல கலந்துக்கோங்க. நான் வரேன், அந்த குழந்தைக்காக நான் வரேன். ஆனா ஒண்ணு சொல்லிட்டேன், அந்த குழந்தைய ஆசீர்வதிப்போம், அவ்வளவுதான். அது பண்ணி இது பண்ணி நீங்க என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. இல்ல சின்ன மாமா, நீங்க வந்தா மட்டும் போதும். எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு வாங்க. வாங்க சின்ன மாமா. ம் 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 அண்ணி, ஏய் நில்லு, நான் சொன்னா கேளு. வேணாம். ஏய் ஏஞ்சல் பொம்மை. ஹாய், பொம்மை அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு. குட்டி பாப்பா கிட்ட காட்டுவோம். ஹலோ, என்னாச்சு சொல்லு. எல்லாம் ஓகே தானே? நீங்க சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல கவரை பிரிச்சுட்டு அந்த பொம்மையை வச்சுட்டேன் மேடம். சூப்பர், வெரி குட். சொன்ன மாதிரியே பக்காவா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டே போல இருக்கு. ஆனா அங்க ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சு? இல்ல மேடம், முத்தரசனோட பொண்ணு எங்கேயோ விளையாடிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு அந்த பொம்மையை பார்த்துட்டா மேடம். அந்த பொண்ணு அந்த பொம்மையை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு சின்ன குழந்தைகிட்ட போய் விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கா மேடம். எனக்கு என்னமோ அந்த குழந்தைகிட்ட வெடிச்சிருமோன்னு பயமா இருக்கு மேடம். நல்ல விஷயம் தானே. நம்ம எதிர்பார்த்தது ஒன்னா இருந்தாலும் நடக்க போறது
அதை விட ஒரு படி மேல நடக்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரியல மேடம். ஆ, உனக்கு புரியணுங்கிற அவசியமே இல்லை. எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. முத்தரசன் மாமா உயிரை வச்சிருக்கிற அவரோட வாரிசு வெடிச்சு செதுறு போனாலும் அந்த வீடே இழவு வீடா மாறிடும். ம். குடும்பம் மொத்தமும் அழிஞ்சாலும் சரி, இல்ல முத்தரசன் மாமா வாரிசுங்க அழிஞ்சு போனாலும் சரி, எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கணக்கு சரியாதான் வரும். நீ எதுக்கும் அங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ண. எப்போ பாம்பு வெடிக்க சரியான சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. நான் வெடிக்க வச்சிடுறேன். நீ அங்கிருந்து ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடு. அந்த குழந்தைங்களை வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் மேடம். ம். இது சாதாரண பொம்மை இல்ல, ஏஞ்சல் பொம்மைன்னு சொல்வாங்க. இதுகிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும். அப்படியா? சாக்லேட் கேட்டா கிடைக்குமா? சாக்லேட் மட்டும் இல்ல, வேற என்ன கேட்டாலும் கிடைக்கும். சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், அவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஜாலியா விளையாடணும்னு ஆசையா இருக்கு. அதை நீ எனக்கு பண்ணி தரியா ஏஞ்சல் பொம்மை? கண்டிப்பா பண்ணி தரும். இப்ப நீ கேட்டல, உனக்கு அது சீக்கிரமே கிடைக்கும். நீ கவலைப்படாம இரு. வானத்துல இருந்து சாமி வந்து ஏஞ்சலுக்கு சக்தி கொடுப்பாங்க. உடனே நம்ம சொன்னதெல்லாம் நிறைவேற்றிடும். இப்ப பாரு, ஏஞ்சல் இப்ப உன்கிட்ட ஓகே சொல்லும் பாரு. ஓகே? ஸ்வேதா பாத்து. நல்ல வேலை. ஏய் உத்ரா, என்ன வெயில்ல மொட்டை மாடியில வந்து விளையாடிட்டு இருக்க? அட, நல்லா இருக்கே இந்த பொம்மை. ஏது இது? அது ருத்ராக்கு யாரோ அன்பளிப்பா வாங்கிட்டு வந்தது. அழகா இருக்குன்னு நாங்க தூக்கிட்டு வந்து விளையாடிட்டு இருக்கோம். அதுக்காக சின்ன பொண்ணு இப்படி மொட்டை மாடியில தனியாவா வந்து விளையாடிட்டு இருப்ப? பெரியப்பா, இந்த சின்ன ரிமோட்டுக்குள்ள இவ்ளோ பெரிய சக்தி ஒளிஞ்சிட்டு இருக்கு. என் கை, என் மனசெல்லாம் எப்போ இதை ஆன் பண்ணுவோன்னு பரபரக்குது. எனக்கு கொஞ்சம் பயமாத்தமா இருக்கு. பயம் எதுக்கு பெரியப்பா? பயமே எனக்கு சுத்தமா இல்ல. என் மனசு முழுக்க வெறி மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. எல்லாரையும் பழி வாங்குற வெறி. ருத்ரா, என்னடா காக்காவே வரமாட்டேங்குது? நீங்களும் வந்து கூப்பிடுங்க. அம்மா பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் வரவே இல்ல. நான் வந்து கூப்பிட்ட உடனே காக்கா வந்துருச்சு. என்னது இது? சாப்பாடு எடுக்காம காக்கா நம்மளே பாத்துட்டு இருக்கு. சரி வா, தள்ளி வா. ஐயோ, இரு இரு ருத்ரா. அம்மா, என் பொம்மையை தூக்கிட்டு போயிடுச்சுமா. இப்போ நான் என்ன பண்றது? பரவாயில்ல விடு, பொம்மை
வாங்கிக்கலாம். என்ன பெரியப்பா அது போனே வர மாட்டேங்குது. அவன்தான். சொல்லு மேடம், அந்த ருத்ரா பாப்பா கூட்டத்துக்கு நடுவில் போயிடுச்சு. கையில நம்ம பொம்மை வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர், கரெக்ட் டைம் தான். நீ இனிமே அங்க நிக்காத, கிளம்பி தூரமா போயிடு. நான் இந்த ரிமோட்டை அழுத்த போறேன். மொத்தமும் அழியறதுக்கான நேரம் வந்துருச்சு. சரிங்க மேடம். பெரியப்பா, அவ வந்துட்டா. கூட்டத்துக்குள்ள அவ பொம்மையோட வந்துட்டானா. இனி எல்லாருமே காலி. பாம்பு வெடிச்சு எல்லாருமே அழிஞ்சு போக போறாங்க. இதோ நம்ம பார்க்க போறோம். வீடு இப்போ நெருப்பு பந்தா எரிய போகுது பாருங்க. ஸ்வேதா, காக்கா அந்த பாம்பு இருக்கிற பொம்மையை தூக்கி இங்க போட்டு போயிடுச்சு. காக்கா எப்படி போடும் பெரியப்பா? ஐயா, நான் தான் சொல்றேன்லம்மா, அவளுக்கு தெய்வ சக்தி இருக்குன்னு. அவளுக்கு எதிராக நம்ம என்ன பண்ண நினைச்சாலும் அந்த தெய்வ சக்தி வந்து காப்பாத்திருது. ஐயோ, ஒரு சக்தியும் இல்ல பெரியப்பா. இந்த ஸ்வேதாவோட மனசக்தி முன்னாலே எந்த தெய்வ சக்தி வந்து அவளை காப்பாத்துதுன்னு பாக்குறேன். ஏதாவது செஞ்சு அந்த தெய்வ சக்தியை போக்கியே தீரணும். அவளை கண்டிப்பா பழி வாங்கணும். டேய், எந்திரிடா. இந்த கல்யாணமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். எந்திரிடா, எந்திரி. அம்மா அம்மா, மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போச்சுன்னா என் பொண்ணை யாருமா கட்டிப்பா? ஏமா, 3 பவுன் நகை போட வக்கில்லாத உன் பொண்ணுக்கு யாராவது வந்து கட்டிக்கிட்டு போட்டோம். சும்மா பேசிட்டு இருக்க. டேய், எந்திரிடா. அம்மா அம்மா, இங்க பாருங்கம்மா, இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போனா நாங்க சாக வேண்டியதுதான். விதி வந்தா போய் சேர வேண்டியதானே. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? பழிய எங்க மேல போட்டுறாதம்மா. உன் சாவுக்கு யாரு காரணம்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போ. இங்க பாருங்க, எங்க அம்மா பார்த்து இப்படி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. ஏய், என்ன வாய் ரொம்ப நீளுது? இங்க பாருடா, இவளை போய் மருமகளா ஏத்துக்க இருந்த பார்த்தோமே, கடவுளா பார்த்து காப்பாத்திருக்காரு. என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்கம்மா. வாங்க, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி கொடுங்கம்மா. அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்ன பிரச்சனை? கல்யாணத்துக்கு 3 பவுன் செயின் போடுறதா ஒத்துக்கிட்டேன். பணம் ஏற்பாடாகல, அதாங்க பிரச்சனை. இப்ப தாலி கட்டுற நேரத்துல வந்து கட்ட மாட்டேன்னு தகராறு பண்றாங்க. ஏமா, கொடுத்த வாக்க தவறிட்டு நாங்க என்னமோ தகராறு பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அம்மா, எனக்கு ஒரு நிமிஷம் ஆவேசப்படாதீங்க. வரதட்சணை வாங்குறதே தப்பு. பாவம், அவங்க ஏதோ உங்க சக்திக்கு உட்பட ஒரு 3 பவுன் செயினை போடுறேன்னாங்க. 3 பவுன் குறைன்றதுக்காக கல்யாணத்தை நிறுத்துவோம்னு சொல்றது மிகப்பெரிய தப்பு. மாப்பிள, ஜிம்முக்கெல்லாம் போவீங்களோ? உடம்புலாம் நல்லா ஏற்றிருக்கீங்க. ஆனால் அது மட்டும் ஆம்பளைக்கு அழகு கிடையாது. ஒண்டாட்டிக்கிட்ட வரதட்சணை வாங்காம தாலி கட்டுறவன் தான் ஆம்பளை. சரி, நீங்கள் அதை விடுங்க. இப்போ இந்த 3 பவுன் தானேமா பிரச்சனை? எங்கள் ஊர் பொண்ணு எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி. அது 3 பவுனாக இருந்தாலும் சரி, 30 பவுனாக இருந்தாலும் சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். பையன்கிட்ட சொல்லி தாலியை கட்ட சொல்லுங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. ஊருக்காரங்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. இந்த முத்தரசன் ஒரு தடவை சொன்னானா
வாக்கு மாற மாட்டான். தாலியை கட்ட சொல்லுங்க. சரிங்க தம்பி, மணவரையில உட்காருப்பா. சரி. முகூர்த்த நேரம் முடிய போது பொண்ண மணவரையில உட்கார வைங்க. ஈஸ்வரி நீ உட்காருமா, அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்கல்ல. ஏய் ஈஸ்வரி, ஏண்டி மாலையை கழட்டுற? முதல்ல மாலையை போடுறி. மாலையை போட்டு உட்காருடி. வேண்டாமா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். தங்கச்சி இப்ப என்ன பிரச்சனை? அது விடுமா, எவ்வளவு செலவுனாலும் நான் பாத்துக்கிறேன். அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். இவங்களுக்கு நான் முக்கியம் இல்ல. வீட்டுக்கு வர மருமக அவங்கள நல்லபடியா அனுசரிச்சு போகணும், அவங்கள நல்லா பாத்துக்கணும், அவங்க வீட்டை தலைக்க வைக்கணும் என்னெல்லாம் இல்ல. கேவலம் ஒரு 3 பவுன் செயினுக்காக என்னை இவ்ளோ கேவலமா பேசுறவங்க நாளைக்கு என்னை என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சத்தியமா மனசார சொல்றேங்க, இந்த பையன் எனக்கு வேண்டாங்க. இங்க பாருமா, சொன்னா கேளு. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அம்மா வற்புறுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். அது உங்க அம்மா கலாட்டா பண்ணி நிறுத்துறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். சபாஷ். உன் பேர் என்ன? ஈஸ்வரியா? ஈஸ்வரி, நீ எடுத்த முடிவு சரியான முடிவு. நான் உண்மையிலேயே உன்னை மனசார பாராட்டுறேன். நல்ல பொண்ண பெத்து வச்சிருக்கமா. எல்லார் எதிரிலையும் எங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திருக்கா. ஓஹோ, அப்ப இவ்ளோ நேரம் நீங்க அவமானப்படுத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல. பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா தலை குனிஞ்சு நிக்கணும், நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தலை மேல ஏறி நிக்கணும்னு அவசியம் இல்ல. கிளம்புங்க. என்னடி ஈஸ்வரி இப்படி புரியாம பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இருடி. இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா எவண்டி உன் கழுத்துல தாலி கட்டுவான்? அமைதியா இருக்காம இப்படி என் உயிரை எடுக்கிற? அம்மா நான் கொஞ்சம் சொல்றத கேளுங்கம்மா, அவளை நான் சமாதானப்படுத்துறேன். கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, கொஞ்சம் தயவு நல்ல பண்ணுங்கம்மா. பொண்ண பெத்து வச்சிருக்க, நல்ல ராங்கியில பெத்து வச்சிருக்க. இவளை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தா நாளைக்கு எனக்கு விஷத்தை வச்சு கொண்டுடுவா. அப்படி சொல்லாதீங்க. இவளை எனக்கு வேண்டவே வேண்டாம். டேய் எந்திரிடா. அம்மா வாடா போலாம். எந்திரிச்சு வாடா. அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா. அம்மா போகாதீங்கம்மா. ஒரு நிமிஷம் பா. எவ்வளோதான் உருண்டு புரண்டாலும் ஒட்டுற மனுதான் ஒட்டும். அடுத்தவங்க காசுப்படலாமா? நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும்ப்பா. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சி நம்ம காசுல சாப்பிடணும். இது உங்க அம்மா கிட்ட சொல்லு. இந்த கையை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் உழைப்ப பத்தி பேசுறியா? யார பார்த்து என்ன பேசுறீங்க? டென்ஷன் ஆகாத, நானே டீல் பண்ணிக்கிறேன். இரு. ஏன் இந்த ஒத்த கையை வச்சுக்கிட்டு உழைச்சி இந்த ஊருக்கே சாப்பாடு போடுவேன் தெரியுமா? மாப்ள, am I right? கரெக்ட். Yes, I'm correct. வாடா. வா. மா இப்ப வர போறியா இல்லையாமா? வாமா போலாம். என்னடி இது? உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட. கல்யாணம் நின்னு போயிடுச்சடி, உன்னை யார் இனிமே கட்டிப்பா? மா அழாதம்மா. இப்படி கேவலமான வீட்டுக்கு நான் வாக்கப்பட்டு போயிட்டா நீ முதல்ல அந்த வீட்டுக்கு என்ன தேடி வர முடியுமாமா? உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்துவாங்கன்னு பாரு. கஞ்சோ கூலோ அத குடிச்சிட்டு நான் உன் கூடவே இருந்துடுறேம்மா. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு வேண்டாமா. வருது, இதை பாரு. நீ என்ன வேணா சொல்லிட்டு போடா, ஆனா நான் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான்டா. வா வா, கீழே போன வா. தங்கச்சி ஒரு நிமிஷம். நீ பேசினதெல்லாம் நான் மதிக்கிற நியாயமான விஷயம் தான். ஆனா இப்போ எனக்கு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா? 5 நிமிஷம். அம்மா 5 நிமிஷம் தான். டேய் வாடா. டேய் வாடா. வா.
என்னடா எது கூப்பிட்ட? சொல்றாரு. அடா வாடா. ஏங்க நட சாத்திடுவோம், உங்களை கச்சனை பண்ணணும், யோசிச்சு வைக்கட்டும், வாங்க போலாம். இருடா. என்ன அது எது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அது இந்த டேய் இது பாரு, நீ சுத்தி வளைச்சு பேசுறாள் இல்ல, சுத்தில அடிச்ச மாதிரி டப்புன்னு டைரக்டா பேசுறாள், டப்புன்னு சுத்தில அடிச்ச மாதிரி விஷயம் என்னன்னு சொல்லு. சரி, நான் யாரு? என் நண்பன். நான் உன சொன்ன நல்லது தானே சொல்லுவேன். கண்டிப்பா. நான் சொன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவல. டேய் நீ கேட்ட என் உயிரை கூட கொடுப்பேன்டா. அதெல்லாம் உனக்கு கொடுக்க வேணாம். அந்த பொண்ணு கழுத்துல போய் தலையை கட்டு. ஓகே. என்ன சொன்ன? அதான்டா அந்த கல்யாணம் இப்போ நின்று போச்சுல்ல, அந்த பொண்ணு கழுத்துல போய் நீ தாலியை கட்டு. போடா, நேரம் கட்ட நேரத்தில் காமெடி பண்ணிட்டு சும்மா வாங்க போய் அர்ச்சனை பண்ணலாம். சொல்றேன், சொன்னா நல்லது தானே சொல்லுவேன். ஆமாண்டா, அதுக்காக நீ வந்த இடத்துல அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுனா என்னடா அர்த்தம்? உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டி நீ உயிர் வாங்கினது யாரு? நான் தான். எதுக்கு? கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் நல்லா நீ நல்லா நானும் சொல்லுவோம். ஆமா, அது வேணா அதுதான் சொல்றேன்டா, நீ போய் தாலி கட்டுவோம். ஈஸ்வரி கிட்ட விஷயத்த சொல்லுங்கம்மா. நான் சொல்றதை விட நீங்களே அந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லிடுங்கம்மா. முத்து மாமா என்ன நினைக்கிறாருன்னா, உனக்கும் அண்ணாமலை அண்ணனுக்கும் கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. உனக்கு இதுல சம்மதமா ஈஸ்வரி? என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? ஆமா, திடீர்னு தானே உன் கல்யாணம் நடந்தது. திடீர்னு தானே நாங்க உன்னை பார்த்தோம். பார்த்த உடனே என் மனசுல நீ அண்ணாமலை அண்ணனுக்கு பொருத்தமா இருப்பேன்னு தோணுச்சு. அதனாலதான் பொண்ணு கேட்டோம். இப்படி ஒரு சூழல்ல பொண்ணு கேட்கிறோன்னு தப்பா நினைச்சுக்காத. அதை பாருங்க, எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு. இதுக்கு நம்ம டைம்லாம் வேஸ்ட் பண்ணிருக்க வேணாம். நாளைக்கு நல்ல நாள் தான், அதனால நம்ம பெரிய வீட்டிலே கல்யாணத்தை நடத்திடுவோம். எனக்கும் என் பொண்ணுக்கும் இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போதுங்க. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் महालक्ष्मी से विद्महे विष्णुपत्नी से धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा। ओम भू स्वाहा अग्नये इदं नमः। ओम भुव स्वाहा वायुवे इदं नमः। ओम शुभ स्वाहा सूर्याय इदं नमः। ओम भूर्भुव स्वाहा अग्नये प्रजापतये इदं नमः। ओम अग्नये स्वाहा अग्नये इदं नमः। ओम कृष्णवे स्वाहा कृष्णवे परमात्मने इदं नमः। ओम सूर्याय स्वाहा। என்னங்க, எல்லாரும் நம்ம வீட்டுக்கு தேடி வந்திருக்காங்க. கல்யாணத்துல நீங்களும் வந்து கலந்துட்டா தானே நல்லா இருக்கும். ஏய், அவெல்லாம் ஒரு ஆளு, அவனுக்கு கல்யாணமா? நான் என்னெல்லாம் வர முடியாது. நீங்கெல்லாம் என்னைக்குமே திருந்த மாட்டீங்கல்ல. எப்படியோ போங்க. அம்பி, மாப்பிள்ளை சீத்தை அழைச்சிட்டு வாங்க. பிரஜாபதியே ஸ்வாஹா பிரஜாபதியே நமஹ. ஓம் ருத்ராய ஸ்வாஹா ருத்ராய பஸ்பதியே பொண்ணு அழைச்சிட்டு வாங்க.
வினையை சப்தபதியை நமஹா. கொடுங்க. கெட்டிமலை சொல்லுங்க. கெட்டிமலை கெட்டிமலை கெட்டிமலை. மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே வஸ்னாமி சுபகே ஜீவதரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நம்ம பழகினது சில காலம்னாலும் என்னோட வாழ்க்கையில நான் இருந்த மிக மகிழ்ச்சியான நாட்கள் இது. என்னால இதை மறக்கவே முடியாது. சத்தியமா மனசார சொல்றேன், உங்க கூட பழகின நாட்களையும் நீங்க பண்ண உதவிகளையும் எங்களாலையும் மறக்க முடியாது. நம்ம சொந்தம் பந்தம் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்ததாங்க அது வீடு, இல்லைன்னா அது வெறும் கட்டடம். கட்டடமா இருந்த இந்த இடத்த வீடா மாத்தினதுக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மறுபடியும் எங்க வாழ்க்கையில இந்த சந்தோஷம் சிரிப்புலாம் வரும் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க 2 பேரும். ஐயோ ரொம்ப நன்றி. எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அது எங்க வீட்டுல என்ன நடந்தாலும், அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, ஃபேமிலியா அது எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணி வைப்போம். அதே மாதிரி தான் உங்க ஃபேமிலிலையும் உங்க சந்தோஷமும் சரி துக்கமும் சரி ஒரு ஆக்சிடென்ட்ல ஆரம்பிச்சு இப்போ நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி எங்க வீட்டு சைடுல என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, அது நீங்க இல்லாம எங்க சைடுல நடக்காது. ஸோ உங்க வீட்டு சைடும் உங்களோட நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே நாங்க இருக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா இருப்போம். வேற என்ன சொல்றது, விட்டு போறதுக்கு மனசு இல்ல, இருந்தாலும் நாங்க கிளம்பிதான் ஆகணும். எல்லாருக்கும் போயிட்டு வரோம். ரொம்ப நன்றி. நன்றிமா. எனக்கு கேட்க கேட்க அப்படியே தரைய பொளந்து உள்ள போயிடலான் இருக்கு பெரியப்பா. எப்படி இது நடக்காது, வெண்ணிலாவை ஒரேடியா ஒளிச்சு கட்டலான்னு நினைச்சு எல்லாமே பண்றேன். அவ என்னடானா வெட்ட வெட்ட வளர காட்டு செடி மாதிரி மேல மேல வளர்ந்துகிட்டே போறான். அந்த அண்ணாமலை எல்லாம் ஒரு ஆளு, அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. அதை கேட்க கேட்க காதுல ஆசிட் ஊத்துன மாதிரி எரியுது. நமக்கு கிடைக்கிறது எல்லாம் தோல்விக்கு மேல தோல்வி, ஆனா அவங்களுக்கு சந்தோஷம் மேல சந்தோஷம் வந்துகிட்டு இருக்கு. சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. விடமாட்டேன் பெரியப்பா. ஏன் நிம்மதியா தொலைச்சவங்கள நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். முத்தரச மாமாவையும் வெண்ணிலாவையும் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் அழியும். அதை நான் பார்க்கணும். விடவே மாட்டேன்.